நண்பர்களே, இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உண்மையிலே போர் மூண்டுச்சுன்னா யார் தான் ஜெயிப்பா? யாரோட கை ஓங்கும்? அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சில பல ஃபேக்டர்ஸ் பார்த்தா வேண்டும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இருக்கிறது புவியியல். இந்த மேப்ல நீங்க பார்க்கலாம். இதான் ஈரான். மத்திய கிழக்குல அமைந்துள்ள ஒரு நாடு தான் ஈரான். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 1.68 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரா இருக்கு. ஸோ இங்க இருந்து thousands ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறது தான் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கால அமைந்துள்ள ஒரு நாடு தான் யூஎஸ்ஏ. இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 9.6லேருந்து 9.8 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரா இருக்கு. ஈரானை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா 6லேருந்து 7 மடங்கு பெருசு அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. ஸோ ஏரியா பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்றாங்கன்னா அமெரிக்கா தான் வின் பண்றாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம மக்கள் தொகைக்கு போகலாம். ஈரானோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 9 கோடியா இருக்கு. இதுவே அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா 30லேருந்து 33 கோடி இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. ஸோ மக்கள் தொகையிலையுமே யார் வின் பண்றானா அமெரிக்கா தான். ஸோ இப்போ நம்ம மிலிட்ரி கம்பேரிஷன் போயிடலாம். மிலிட்ரி கம்பேரிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் குளோபல் பவர் ரேங்க்ல அமெரிக்காவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா நம்பர் 1. இதுவே ஈரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 14th-லேருந்து 17th ரேங்க் இருப்பதாக ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பட்ஜெட். ஸோ ஒரு நாடு தன்னுடைய ராணுவத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் டிஃபென்ஸ் பட்ஜெட் இருக்கு. ஸோ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராணுவத்துக்கு ஒரு வருஷத்துக்கு $880 பில்லியன் செலவு பண்ணுது. உலகத்திலேயே ரொம்ப அதிகமா செலவழிக்கிற நாடு அமெரிக்கா தான். இந்த எஸ்டிமேட் ஈரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 10லேருந்து 15 பில்லியன் தான் வருது. டிஃபென்ஸ் பட்ஜெட்லயே வின் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான். இப்போ நம்ம ஆக்டிவ் மிலிட்டரி பர்சனல்ஸ்க்கு போயிடலாம். ஆக்டிவ் மிலிட்டரி பர்சனல்ஸ் அமெரிக்கா கிட்ட எவ்வளவு இருக்காங்கன்னா 1.3 மில்லியன் ஆக்டிவ் மிலிட்டரி பர்சனல்ஸ் இருக்காங்க. இதுவே ஈரான்ட்ட பார்த்தீங்கன்னா 6,10,000 பேர் தான் இருப்பதாக ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. ஸோ இங்கேயுமே வின்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான். இப்போ நம்ம ஏர் சுப்பீரியாரிட்டி போயிடலாம். ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா 13,000க்கும் அதிகமான ஏர்கிராஃப்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஈரான்ட்ட இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா 550லேருந்து 600 ஏர்கிராஃப்ட்ஸ் இருப்பதாக ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. டெக்னாலஜி லெவலில் யார் சுப்பீரியர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே அமெரிக்கா தான் டெக்னாலஜிக்கலி சுப்பீரியராக இருக்கு. அமெரிக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா F-16, F-35 இந்த மாதிரி மாடர்ன் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் அதிகமாக வச்சிருக்காங்க. ஆனால் ஈரான்ட்ட இருக்கிறதோ பார்த்தீங்கன்னா 1979ல ப்ரொக்யூர் பண்ண F-4, F-5 அந்த ஓல்ட் ஏஜ் வெர்ஷன் ஏர்கிராஃப்டை இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுலையுமே வின் பண்ற யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான். இப்போ நம்ம நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் போயிடலாம். அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட 5200 அணு ஆயுதங்கள் இருப்பதாக ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. ஈரான்ட்ட இந்த கவுண்ட் 0வா இருக்கு. ஸோ இதுலையுமே வின் பண்ற யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ இப்போ நம்ம நேவிக்கு போயிடலாம். நேவல் பவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் கேரியர் தான். அமெரிக்கா கிட்ட 11 ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்காங்க. ஈரான்ட்ட திருப்பியுமே ஒண்ணுமே இல்லை, 0 தான். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வின் பண்றாங்க. சப்மரைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட 68 இருக்கு. ஆனா ஈரான்ட்ட பார்த்தீங்கன்னா 19லேருந்து 20 மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் சொல்லுது. ஸோ ஓவராலா நேவல் சுப்பீரியாரிட்டிலுமே யார் வின் பண்றா கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். இப்போ நம்ம ஏர், நேவல் ஆஸ் வெல் அஸ் மிலிட்ரி சுப்பீரியாரிட்டி பத்தி நம்ம டைசெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதுல யார் சுப்பீரியரா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு முக்கியமான காரணி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரம் தான். ஸோ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக பொருளாதாரம் வளம் கொண்ட நாடாக திகழ்கிறது. இதோட பொருளாதார ஜிடிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $30 trillion இருப்பதாக எஸ்டிமேட்ஸ் சொல்றாங்க. இதுவே ஈரான்ட்ட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $400 பில்லியன் மட்டும்தான் இருக்கு. இந்த $400 பில்லியன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ராஜைலா ரொம்பவே வீக்கா இருக்குன்னு சொல்லலாம். இந்த சமயத்துல அமெரிக்கா ஈரானோட ஆயில் ரெஃபினரி, ஆயில் வெல்ஸ் மேல ஸ்ட்ரைக் கண்டக்ட் பண்ணா கண்டிப்பாக ஏற்கனவே பலவீனமாக இருக்கிற ஈரானோட பொருளாதாரம் இன்னும் மேலும் மோசமான நிலைமைக்கு செல்லும் என்பதை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற ஒரு சில அட்வான்டேஜ் நான் சொல்ல முன்வைக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அமெரிக்காவை பார்க்கலாம். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 750 மிலிட்டரி பேஸை இயக்கிட்டு வராங்க. ஸோ இந்த 750 மிலிட்டரி பேஸ்ல கிட்டத்தட்ட 17லேருந்து 19 மிலிட்டரி பேஸ் ஈரானை சுத்தி வச்சிருக்காங்க. கத்தார், சவுதி அரேபியா, இஸ்ரேல் இந்த மாதிரி இடங்கள்ல அமெரிக்கன் மிலிட்டரி பேஸ் ஆபரேஷன்ல இருக்கு. ஈரான்ட்ட இது ஒண்ணுமே கிடையாது சொல்ல போனா. ஸோ இன்னொரு முக்கியமான பெரும் பலமா அமெரிக்கா கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய நட்பு நாடுகள் தான். அது இஸ்ரேலா இருக்கட்டும், இல்ல நேட்டோ கூட்டமைப்பு நாடுகளா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் அமெரிக்காவோட தோஸ்தா இருக்காங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட போராக இருப்பினும் சரி அதை ஈஸியா டேக்கிள் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக ரிப்போர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன் ஈரான்ட்ட பார்த்தீங்கன்னா ஈரான்ட்ட நண்பர்கள் இருக்காங்க. ஆனா அமெரிக்கா அளவுக்கு அந்த அளவு அதிகமான நண்பர்கள் இல்லை. ரஷ்யா, சைனா ரொம்பவே பவர்ஃபுல்லான நேஷன்ஸ் தான். பட் அவங்க
மிலிட்டரி லெவல்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கேட்டீங்கன்னா வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த பேட்டர்ன வந்து நீங்க லாஸ்ட் இயரே நீங்க பார்த்திருக்கலாம். 2025 ஈரான் இஸ்ரேல் வார் அப்போ இஸ்ரேல் வந்து தாக்குனப்போ ரஷ்யாவாலயும், சைனாவாலயும் கண்டனம் மட்டுமே தெரிவிக்க முடிந்ததே தவிர வந்து உள்ள புகுந்து மிலிட்டரி லெவல்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவதற்கு வந்து ரொம்பவே தயக்கப்பட்டாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஈரான் வந்து எந்த அளவுக்கு வந்து தனிச்சு விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான சப்போர்ட் குரூப்பாக ஈரானுக்கு வந்து திகழ்வது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஈரானோட ப்ராக்ஸி குரூப்ஸ் தான். யாருன்னா வந்து ஹெஸ்புல்லா, ஹமாஸ், அப்புறம் வந்து ஹவுதீஸ். பட் ஆனா இந்த குரூப் வந்து ஒரு நாட்டை எதிர்ப்பதற்கான வந்து மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ ஓவராலா நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்குமே வந்து வின் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ சித்தார்த், இப்போ ஈரான்ட்ட என்னதான்டா அட்வான்டேஜ் இருக்கு, கம்ப்ளீட்டா வைப் அவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஈரான்ட்டையுமே வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஈரானோட புவியியலே ஈரானுக்கு மிகப்பெரிய சாதகம் தான். இப்போ ஈரான்ட்ட பார்த்தீங்கன்னா ஜாக்ரோஸ் மவுண்டன் இருக்கு. ஸோ ஈரானோட மொத்த புவியிலே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ரக்டு டெரைன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் இன்வேஷன் முயற்சிக்கும் எந்த நாடாக இருப்பினும் பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் கடினமான டெரைனை வந்து ஃபேஸ் பண்ற சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க அப்படின்னு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. இரண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ் ஈரான்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து மிசில்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் தான். அது ஃபத்தே ஒன் ஹைப்பர்சோனிக் மிசிலா இருக்கட்டும், இல்ல காமகாசி ட்ரோனா இருக்கட்டும், ஷாஹித் ட்ரோன்ஸா இருக்கட்டும், இந்த மிசில்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் தான் ஈரானோட முக்கியமான சீக்ரெட் வெப்பனே. அது நம்ம லாஸ்ட் இயர் ஈரான் இஸ்ரேல் வார்ல நம்ம பார்த்தோம். என்னதான் வந்து ஈரான்ட்ட வந்து இந்த அளவு வந்து ஏர்கிராஃப்ட் இல்லைன்னா கூட இந்த மிசில்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை வச்சு ஈரான் வந்து ஐரன் டோமையே வந்து ஓவர்வெல்ம் பண்ணி இஸ்ரேலோட டெரிட்டரிக்குள்ளேயே போய் வந்து தாக்கி அடிச்சாங்க. ஸோ நம்ம இது வந்து கண் முன்னாடியே நடந்தது. ஸோ மூன்றாவது முக்கியமான அட்வான்டேஜ் ஈரான்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% 20% ஆயில் ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்கு. இன் கேஸ் வந்து ஈரான் வந்து தாக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸை வந்து ஈரான் வந்து க்ளோஸ் பண்ண நிலைமை ஏறிடும். அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் வர்த்தகம் வந்து பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஸோ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வந்து ஏர் பவராக இருக்கட்டும், நேவல் பவராக இருக்கட்டும், இல்லை கிரவுண்ட் பவராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எக்கனாமியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு பேராமீட்டர்ஸில் வந்து ஈரானை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சுப்பீரியராக தான் இருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஈரானை வந்து குறைச்சி எடை போட்டுறவே முடியாது. ஏன்னா ஈரான்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஐஆர்ஜிசி வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க ஈரான் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் ஹெஸ்புல்லா சப்போர்ட் இருக்கு, ஹவுதி சப்போர்ட் இருக்கு. ஒரு நொடி போதும் இந்த ஹெஸ்புல்லா, ஹவுதிஸ் எல்லாமே வந்து ஈரானுக்கு வந்து எதிரி நாடுகள் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஈரான்ட்ட வந்து மிசில்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எதிரி நாடுகளுக்கு வந்து இது மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் அப்படின்னு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நான் உங்கள் சித்தார்த் அபிமானியு. அறியாதை அறிந்து கொள்வோம், புரியாதை புரிந்து கொள்வோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். Thanks for watching. Please do like, share and support.